கொண்ட அந்த சாட்சி பலகையை நீ கையில பிடிச்சிட்டு போன்றார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 40 நாள் என்னோடு இருந்த மோசே, இனி நீ தனியா நீ கீழே இறங்கி போற. நீ போகும்போது நான் உன் கூட வர்றதுக்கு அடையாளமாக நம்ம 2 பேரும் பேசிக்கொண்டு அந்த சாட்சி இருக்குல்ல பலகை, அவன் நான் உனக்கு பேசின அந்த வார்த்தைகளை சாட்சியாக பலகையில் எழுதியிருக்க பாரு. அந்த பலகையை 2 எடுத்துட்டு என்ன செய்ய, கையில பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்து இயேசுவோட பேசின வார்த்தைகளை மோசே தன் கையில பிடித்துக் கொண்டு மலையை விட்டு கீழே இறங்குறார். இன்றைக்கு ஆண்டவராக தேவன் நம்மோடு கூட பேசி அழகாக எழுதி உங்க கையில எழுதி கொடுத்திருக்கிற இந்த சாட்சி பலகை, கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த சாட்சி பலகைகள் யார் கையில் இருக்குதோ, இந்த சாட்சி பலகைகள் யாருடைய இருதயத்தில் இருக்குதோ அவரோட கர்த்தர் இருப்பார். கர்த்தர் இருப்பார். அவரோடு கூட கர்த்தர் இருக்கிறது மாத்திரமல்ல, அவனை எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காப்பார். அவனை எல்லா நாசமோசங்களுக்கு விலக்கி காப்பார். அவனை எல்லா விதமான சூழ்நிலைக்கு கர்த்தர் விலக்கி காப்பார். கண்களை மூடி கையை தட்டி தீர்க்கதரிசனமா கர்த்தர் சொன்னார், உன்னை பாதுகாக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த, உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தர் சாட்சியா எழுதி கொடுத்திருக்கிற இந்த சாட்சி பலகைகளை நீ கையில பிடித்துக் கொள்வாயானா அந்த பலகை உன்னை உயர்த்தும். கையை தட்டி கையை தட்டி 40 நாட்கள் மோசே சீனாய் மலை மேலே புசியாமல் குடியாமல் இருந்து அப்பாட்ட இருந்து வாங்கி கொண்டு வந்த பலகைகளை எடுத்துட்டு கீழே இறங்குறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் இந்த பைபிள் இருந்து உங்களுக்கு சொல்லப்படுகிறதாமே, இந்த பைபிள் இருந்து உங்களுக்கு பேசப்படுகிற அவருடைய வார்த்தை இங்கே வாசிக்கிற பாருங்க. அந்த